மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அடிமை அரபுகளுக்கும் துரோகிகளுக்கும் ஈரானிய உச்ச தலைவர் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மிரட்டலான செய்தியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் வழங்கப் போவதாக உறுதியளித்துள்ள ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நாங்கள் பாரசீக வளைகுடாவிலேயே புதைப்போம். எங்களுடைய நவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை மூழ்கடிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றன. இதனால் தைரியம் இருந்தால் நுழைந்து பார். அமெரிக்கா புதிதாக கண்டுபிடித்து களமிறக்கி இருக்கக்கூடிய ரகசிய ஆயுதமான சொனிக் ஆயுதத்தை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த போகின்றதா? அமெரிக்காவினுடைய இந்த ரகசிய ஆயுதத்தை தடுப்பதற்கான திறன்கள் ஈரானிடம் காணப்படுகின்றதா? மேலும் அமெரிக்காவினுடைய இந்த ரகசிய ஆயுதம் எவ்வாறு செயற்படும்? இதன் மூலமாக எவ்வாறான விளைவுகள் ஏற்படுத்தப்படும்? மேலும் அமெரிக்காவினுடைய குறித்த ரகசிய ஆயுதம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்? காசாவிலே ஹமாஸ் மீண்டும் போரை ஆரம்பிக்கப் போகின்றதா? இதற்கான தயார்படுத்தல்களை பலஸ்தீனிய போராளிகள் களத்திலே மேற்கொண்டு வருகின்றார்களா? ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 100 நாட்களும் இந்த 100 நாட்களுக்குள்ளே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி ஹமாஸை அழிப்பதாக சபதம் செய்திருக்கக்கூடிய சவால் விட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னரும் காசாவை புனரமைப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை முன்வைத்ததற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். காசாவிலே உள்ள ஹமாஸ் இஸ்ரேலை அழிப்பதற்கே விரும்புகின்றது. இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதற்கும் இஸ்ரேலை அழிப்பதற்குமே ஹமாஸ் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு ஹமாஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் இந்த அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலேயே நாங்கள் காசாவுக்கான எதிர்கால திட்டத்தையும் வடிவமைத்துள்ளோம். எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டமானது காசாவுக்கான மாஸ்டர் பிளான் திட்டமானது காசாவை முழுமையாக மாற்றி அமைக்கும். மேலும் இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல்கள் காசாவில் பூச்சியமாக்கப்படும். அதே போன்று குறித்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் காசாவை முழுமையாக கட்டியெழுப்புவோம். மத்திய கிழக்கின் மிக முக்கியமான பிரதேசமாகவும் காசா மாற்றப்படும். ஆப்பிரிக்காவையும் மத்திய கிழக்கையும் இணைக்கக்கூடிய பாலமாகவும் காசா அமைந்திருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் நாங்கள் காசாவில் வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமாக இருந்தால், காசாவை முழுமையாக புனரமைக்க வேண்டுமாக இருந்தால் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்த காசாவுக்கான மாஸ்டர் பிளான் சன்ரைஸ் திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். அத்தோடு நாங்கள் இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவையும் பயன்படுத்தி காசாவிலே ஹமாஸை வெற்றிகரமாக நிராயுதபாணியாக்குவோம். மேலும் நாங்கள் ஹமாஸுக்கு 100 நாட்களை வழங்கியுள்ளோம். இந்த 100 நாட்களுக்குள்ளே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். மேலும் இந்த 100 நாட்களுக்குள்ளே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஹமாஸுக்கு 100 நாட்களை வழங்கியுள்ளது. இந்த 100 நாட்களுக்குள் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். மேலும் இந்த 100 நாட்களுக்குள்ளே நாங்கள் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம் என ஜரேட் குஷ்னரும் சவால் விட்டுள்ளார். மேலும் ஜரேட் குஷ்னரின் சவாலை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு காசாவுக்கான ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பையும் வழங்கப் போகின்றார்கள். அடிமை அரபுகளுடைய துரோகிகளுடைய ஒத்துழைப்பை கொண்டே ஜரேட் குஷ்னர் காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்கப் போகின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவிலே இந்த நிலைமைகள் தான் ஏற்பட போகின்றது. இவர்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். அடிமை அரபுகளும் துரோகிகளும் மத்தியஸ்தர்கள் என்கின்ற பெயரில் ஹமாஸின் முதுகில் குத்தியுள்ளார்கள். ஹமாஸினுடைய முதுகில் குத்தி ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையே இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தமும் காசாவுக்கான எதிர்கால திட்டங்களும் பீஸ் கவுன்சில் அமைப்புகளும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள திட்டமிட்ட சதித்திட்டங்கள் என்பதனை அனைவரும் தற்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள்.
அத்தோடு ஹமாஸ் தரப்பினரும் இவை தொடர்பான அறிக்கைகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை பயன்படுத்தி காசாவிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்கக்கூடிய திட்டத்தினை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவின் மூலமாகவும் சர்வதேச படைகள் மூலமாகவும் எங்களை நிராயுதபாணியாக்கவும் முடியாது. காசாவிலே நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. பலஸ்தீனிய சுதந்திர தேசம் உருவாக்கப்படும் வரை எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் கீழே வைக்கப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் தொடர்ச்சியான அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றார்கள். உண்மையில் அடிமை மத்தியஸ்தர்களின் துரோகத்தினால் ஹமாஸ் சிக்கிக் கொண்டுள்ளது. குறிப்பாக கத்தாரிய தலைமைகளினாலும் துரோகி அர்துகானினாலும் ஹமாஸ் சிக்கிக் கொண்டுள்ளது. கத்தாரும் துருக்கியும் ஒன்றிணைந்தே ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷலை பயன்படுத்தி காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் காலித் மிஷலை பயன்படுத்தி மேற்கொண்ட காய் நகர்த்தல்களின் விளைவாகவே ஹமாஸ் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளது. காலித் மிஷலை பயன்படுத்தி இந்த அடிமைகளும் துரோகிகளும் மேற்கொண்ட காய் நகர்த்தலின் விளைவாகவே இன்று ஹமாஸ் டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினால் சிக்கிக் கொண்டுள்ளது. தற்போது ஹமாஸுக்கு இரண்டு மிக முக்கியமான சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவின் புனரமைப்பு திட்டத்தினை ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினை தோற்கடிப்பது. இரண்டாவது, காசாவிலே நிராயுதபாணியாக்கப்படாமல் எதிர்ப்பு குழுவை முழுமையாக பாதுகாப்பது. தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த இரண்டு சவால்களையும் முறியடிப்பதற்கு ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாக மீண்டும் போரை ஆரம்பிப்பதே காணப்படுகின்றது. அதாவது ஹமாஸ் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பதன் மூலமாகவே இந்த சவால்களை முறியடிக்க முடியும். மேலும் இது ஹமாஸுக்கும் நன்றாகவே தெரியும். காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் காசாவிலே அவசரமாக போரை ஆரம்பிக்க முடியாது. ஹமாஸினுடைய ஷூரா சபையில் காலித் மிஷல் இருக்கும் வரை, கத்தாரிலே ஹமாஸினுடைய தலைவர்கள் இருக்கும் வரை காசாவிலே அவ்வளவு சீக்கிரத்தில் போரை ஆரம்பிக்க முடியாது. மேலும் காலித் மிஷலை பயன்படுத்தி கத்தாரும் துருக்கியும் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்காமல் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே, ஹமாஸை எப்படியாவது சரணடைய வைப்பதற்கே திட்டமிட்டு வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வுகளை அடைந்து கொள்ள முடியும் என காலித் மிஷலை பயன்படுத்தி துருக்கியும் கத்தாரும் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேரடியாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால், கத்தாரிலே ஹமாஸ் முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இராஜதந்திர ரீதியாக துருக்கியும் கத்தாரும் ஹமாஸை கத்தாரில் வைத்து முற்றுகையிட்டுள்ளார்கள். ஹமாஸினுடைய தலைவர்களை முற்றுகையிட்டுள்ளார்கள். மேலும் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களினால் வெளியேற முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. கத்தார் மற்றும் துருக்கியினுடைய முற்றுகையின் விளைவாகவே ஹமாஸினுடைய தலைவர்களினால் கத்தாரை விட்டு வெளியேற முடியாத நிலைமையும் காணப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான தகவல்களை அல் ஜசீரா ஊடகம் ஒருபொழுதும் வெளியிடாது. அதே நேரம் காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போருக்கு தயாராகி வருகின்றார்கள். இந்த யுத்த நிறுத்த கால பகுதியை பயன்படுத்தி அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் விரைவாக மேற்கொண்டு வருகின்றார்கள். மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விரிவாக்கி வருகின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை 300 மீட்டர் அளவில் உள்நோக்கி நகர்த்தியுள்ளது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய புகைப்படங்களையும் செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த நிலைமையானது இவ்வாறே நீடித்தால் வடக்கு காசா மற்றும் மத்திய காசாவினுடைய பெரும் பகுதிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றிவிடும். எனவே இவற்றை தடுப்பதற்காக ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எடியோ ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவின் ஜபலியா பிரதேசத்திலே அமைதி சரிந்து வருகின்றது. இஸ்ரேலிய இராணுவமும் ஹமாஸும் மீண்டும் சண்டையை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். காசாவிலே போரை தவிர்க்க முடியாது. ஹமாஸ் காசாவின் களத்திலே இருக்கக்கூடிய அதன் தலைவர்களுடைய நியமனங்களை முழுமையாக முடித்து வருகின்றது. அதனுடைய அனைத்து படைப்பிரிவுகளுக்கும் தேவையான தளபதிகளையும் களத்தளபதிகளையும் முழுமையாக தெரிவு செய்து வருகின்றது. அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிரான போரை விரிவுபடுத்துவதற்கு தேவையான கன்னி வெடிகளையும் பல இடங்களில் புதைத்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவ படைகளை குறிவைத்து தாக்குவதற்கான தாக்குதல் திட்டங்களையும் ஹமாஸ் முழுமையாக வடிவமைத்து களத்திலே நடைமுறைப்படுத்தி வருகின்றது. மேலும் இவற்றுக்கான பதிலடியாகவே இஸ்ரேலிய இராணுவமும் மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் கான்கிரீட் சுவர்களையும் அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இருப்பினும் இந்த கான்கிரீட் சுவர்கள் முழுமையாக அமைத்து முடிக்கப்படுவதற்கு முன்பு காசாவிலே ஹமாஸ் மீண்டும் தாக்குதலையும் போரையும் ஆரம்பிக்கும். இதனை நோக்கியே காசாவின் களமானது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என எடியோ தஹர்னோத் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது.
எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டங்களை முறியடிப்பதற்கும் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்குவதனை முறியடிப்பதற்கும் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாகவே மீண்டும் போரை ஆரம்பிப்பது காணப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்கலாம். மேலும் இந்த போரை சரியான நேரத்தில் ஆரம்பிப்பதற்கே ஹமாஸும் திட்டமிட்டு வருகின்றது. ஒருவேளை ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் விரிவாக்கப்படும் சந்தர்ப்பத்தில், மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய போர் விரிவடையும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வெனிசுவேலாவை தாக்கும் போது எங்களுடைய அமெரிக்க இராணுவம் திசை திருப்பக்கூடிய ரகசிய ஆயுதங்களை களமிறக்கியது. நாங்கள் நிக்கலஸ் மதுரோவை கைப்பற்றுவதற்கு டிஸ்கோம்போபியூலேட்டர் என்கின்ற ரகசிய ஆயுதத்தினை பயன்படுத்தினோம். இந்த ஆயுதத்தை பற்றி பேசுவதற்கோ இந்த ஆயுதம் தொடர்பான மேலதிக தகவல்களை பதிவிடுவதற்கோ எனக்கு அனுமதி இல்லை. நாங்கள் வெனிசுவேலாவுக்குள்ளே நுழையும் போது வெனிசுவேலாவினால் எங்களுக்கு எதிராக ஏவுகணைகளை ஏவுவதற்கு முடியவில்லை. அவர்களிடம் ஈரானிய ஏவுகணைகளும் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகளும் காணப்பட்டன. ஆனால் அந்த ஏவுகணைகளை அவர்களால் எங்களுக்கு எதிராக ஏவ முடியவில்லை. மேலும் நாங்கள் வெனிசுவேலாவுக்குள்ளே நுழைந்தோம். அப்போது அவர்கள் ஏவுகணைகளை ஏவுவதற்கான பொத்தான்களை அழுத்தினார்கள். ஆனால் அவை ஒன்றுமே செயற்படவில்லை. அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் செயலிழந்து விட்டன. எங்களுடைய ரகசிய ஆயுதமான டிஸ்கோம்போபியூலேட்டர் மூலமாகவே அவற்றை நாங்கள் செயலிழக்க செய்து விட்டோம் என குறித்த நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அத்தோடு அமெரிக்காவினுடைய குறித்த ரகசிய ஆயுதம் தொடர்பாகவும் அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தியமை தொடர்பாகவும் வெனிசுவேலாவினுடைய இராணுவத்தின் தளபதி ஒருவர் அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் வெனிசுவேலாவில் அனைத்திற்கும் தயாராகவே இருந்தோம். எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் திடீரென்று எங்களுடைய ராடர் கருவிகள் செயலிழந்து விட்டன. எங்களுடைய ராடர் கருவிகளை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. பிறகு எங்களுடைய இராணுவ தளங்களை அமெரிக்க ட்ரோன்கள் சுற்றி வளைத்தன. எங்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. எவ்வாறான முடிவுகளை எடுப்பது என்றும் புரியவில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தினை ஏவினார்கள். அதை எப்படி விவரிப்பது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அது ஒரு தீவிரமான ஒளி அலையாகவே இருந்தது. இந்த ஒளி அலையினால் எங்களுடைய தலைகள் வெடிப்பதை போன்று இருந்தது. எங்களுடைய மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்தது. சிலர் இரத்த வாந்தி எடுத்தார்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் அனைவரும் செயலிழந்து கீழே வீழ்ந்து விட்டோம். இந்த ஒளி அலையின் மூலமாக நாங்கள் முழுமையாக செயலிழக்க செய்யப்பட்டோம் என வெனிசுவேலாவினுடைய இராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த ரகசிய ஒளியலை ஆயுதம் தொடர்பாக சொனிக் ஆயுதம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் விக்டர் லிக்டோகிங் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய ரகசிய ஒளி ஆயுதம் உண்மையில் ஒரு ரகசியமான ஆயுதமே அல்ல. இது கொலை செய்யாத ஆயுதங்களுடைய வகையை சேர்ந்ததாகும். இந்த ஆயுதத்தின் மூலமாக குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரை செயலிழக்க செய்ய முடியும். இந்த சொனிக் ஆயுதமானது ஒளியலைகளால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதமானது காதுகளுக்கு கேட்காத ஒளி அலையின் உயர் அதிர்வெண் பண்பேற்றமாகும். மேலும் இந்த ஒளி அலையானது மனிதனுடைய செவிப்பறை, நரம்பு மற்றும் மூளையை பாதிக்கும். மேலும் இந்த சொனிக் ஆயுதங்கள் தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக அறிந்து வைத்துள்ளோம். இந்த சொனிக் ஆயுதத்தில் எந்த விதமான ரகசியமும் இல்லை. மதுரோவை கைப்பற்றுவதற்கு இவர்கள் களமிறங்கிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த சொனிக் ஆயுதத்தின் மூலமாக ஒளி அலைகளோடு மின்னணு போர் அமைப்புகளையும் மின்காந்த துடிப்புகளையும் பயன்படுத்தியது. இந்த சொனிக் ஆயுதத்தையும் மின்னணு உபகரணங்களையும் கூட்டாக பயன்படுத்தியதன் மூலமாகவே ராடர் கருவிகளும் ஏனைய இலத்திரனியல் உபகரணங்களும் எரிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா சில மேம்பட்ட ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை கொண்டுள்ளது. அதே நேரம் ரஷ்யாவினுடைய ஓர்ஷனிக் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் அமெரிக்காவினாலும் ஐரோப்பாவினாலும் ஒரு பொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் ரஷ்யாவினுடைய மூத்த இராணுவ ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வெனிசுவேலாவிலே அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திய சொனிக் ஆயுதத்தையே, ரகசிய ஒளியலை ஆயுதத்தையே ஈரானுக்கு எதிராகவும் பயன்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான வேலை திட்டங்கள் வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஈரானுக்குள்ளே களமிறங்கி அமெரிக்காவினுடைய ரகசிய சொனிக் ஆயுதங்களை பயன்படுத்தி மேலும் அமெரிக்காவின் நவீன மின்னணு உபகரணங்களையும் சொனிக் ஆயுதங்களையும் கூட்டாக பயன்படுத்தி ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும்
ராடர் கருவிகளையும் செயலிழக்கச் செய்து பின்பு ஈரானுக்குள்ளே அமெரிக்கா அதனுடைய தாக்குதல்களை மேற்கொள்ளும் என அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய இந்த ரகசிய சோனிக் ஆயுதத்தின் மூலமாக ஈரானுக்குள்ளே வரையறுக்கப்பட்ட தனித்துவமான தாக்குதல் திட்டங்களை மாத்திரமே நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் சிறப்பான தனியான தாக்குதல்களுக்காக மாத்திரமே இந்த சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் அவர்களுடைய அறிக்கைகளில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அதாவது வெனிசுவேலாவிலே நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் திட்டங்களை போன்று ஈரானுக்குள்ளும் அமெரிக்கா தாக்குதல் திட்டங்களை வகுக்க முடியும். வெனிசுவேலாவுக்குள்ளே சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை போன்று ஈரானுக்குள்ளும் சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் திட்டத்தினை மேற்கொள்ள முடியும். ஆனால் ஈரானுடனான நீண்ட கால போருக்கு இந்த சோனிக் ஆயுதங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாது. இந்த சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்குள்ளே வரையறுக்கப்பட்ட தாக்குதல் மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானும் அதற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பிக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க நலன்களை ஈரான் முழுமையாக குறிவைத்ததற்கு பின்பு அமெரிக்காவினால் இந்த சோனிக் ஆயுதங்களை ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது. இன்னும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதலை மேற்கொள்வதற்காக ஆச்சரிய தாக்குதலை மேற்கொள்வதற்காக மாத்திரமே அமெரிக்காவினால் ஈரானுக்குள் இந்த சோனிக் ஆயுதங்களையும் ரகசிய ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியும். 12 நாள் போரினுடைய ஆரம்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வாறு தான் ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. ஈரானுக்குள் இருக்கக்கூடிய ரேடர் கருவிகளையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் செயலிழக்கச் செய்து அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானினுடைய 40க்கும் அதிகமான தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை படுகொலை செய்தது. 12 நாள் போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இந்த சர்ப்ரைஸ் தாக்குதலில் ஆச்சரிய தாக்குதலில் 40க்கும் அதிகமான தளபதிகளும் தலைவர்களும் 20க்கும் அதிகமான விஞ்ஞானிகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள். மேலும் இந்த சர்ப்ரைஸ் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு குறைந்தது 72 மணித்தியாலங்களாவது செல்லும் என அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கணக்கிட்டன. ஆனால் குறித்த சர்ப்ரைஸ் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரான் பதிலடி தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்தது. மேலும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் சமாளிக்க முடியாமல் போய்விட்டன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட சர்ப்ரைஸ் தாக்குதல்களை ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமையை ஏற்பட்டுவிட்டது. எனவே தற்போதும் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய இந்த ரகசிய சோனிக் ஆயுதத்தினை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினால் ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதலை மாத்திரமே ஆச்சரிய தாக்குதலை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானினுடைய அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவினால் இந்த சோனிக் ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே சர்ப்ரைஸ் தாக்குதல்களையோ அதனுடைய தாக்குதல் திட்டங்களையோ விரிவுபடுத்த முடியாது. எனவே அமெரிக்காவினுடைய இந்த ரகசிய ஆயுதங்களை ஈரானுக்குள்ளே அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த சோனிக் ஆயுதங்களை ஒளி அலைகளை முறியடிப்பதற்கு ஈரானிடம் நவீன தொழில்நுட்ப கருவிகளும் மின்னணு உபகரணங்களும் காணப்படலாம். ஏனென்றால் 12 நாள் போருக்கு பின்பு ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் மேம்படுத்திவிட்டது. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று நம்பப்பட்ட ஸ்டார்லிங்க் இணைய சேவையை கூட ஈரான் அதிரடியாக தடுத்து நிறுத்தி தட்டி தூக்கியது. எனவே ரஷ்யாவினுடைய இராணுவ ஆய்வாளர் குறிப்பிடுவதை போன்று அமெரிக்காவினுடைய இந்த சோனிக் ஆயுதமானது ஒரு ரகசியமான ஆயுதம் அல்ல என்பது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நன்றாகவே தெரியும். மேலும் இவற்றை தடுப்பதற்கான மின்னணு உபகரணங்களையும் இவர்கள் உருவாக்கி இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. ஒருவேளை இந்த சோனிக் ஆயுதத்தினை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்குள்ளே ஆரம்ப கட்ட சர்ப்ரைஸ் தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்டாலும் அதற்கடுத்த கட்டத்தினை அமெரிக்காவினால் ஒருபொழுதும் தாக்குப்பிடிக்க முடியாது. ஈரானினுடைய உச்ச பதிலடி தாக்குதல்களையும் அடுத்த கட்ட விரிவாக்கத்தையும் அமெரிக்காவினால் ஒருபொழுதும் தாக்குப்பிடிக்கவே முடியாது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்க இராணுவ தளங்களும் முதலீட்டு நிறுவனங்களும் பற்றி எறிவதனையும் அமெரிக்காவினால் டொனால்ட் ட்ரம்பினால் இந்த சோனிக் ஆயுதத்தினை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தவும் முடியாது. அடுத்து அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் அதனோடு இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான போர்க்கப்பல்களும் தற்போது பாரசீக வளைகுடா பிரதேசத்தை நெருங்கிவிட்டன. இப்படியான நிலைமையில் ஈரானிய IRGC கடற்படையினுடைய தலைமை அதிகாரி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். நாங்கள் அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். குறித்த போர்க்கப்பலானது பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக களமிறங்க கூடாது. மேலும் குறித்த போர்க்கப்பலுடைய அச்சுறுத்தல்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க போவதில்லை.
விரும்பவில்லை. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலேயே ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நாங்கள் மூழ்கடிப்போம். மேலும் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கான எல்லாவிதமான நவீன திறன்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எங்களிடம் காணப்படுகின்றன. மேலும் பாரசீக வளைகுடா பிரதேசமே இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவும் மாறிவிடும் என ஈரானிய IRGC கடற்படை தளபதி மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அத்தோடு நேற்று இரவு ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் நெட்டன்யாகுவை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது காசா தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமரை சந்தித்ததற்கு பின்பு நெட்டன்யாகுவையும் சந்தித்துள்ளார். இதன்போது நெட்டன்யாகுவோடு அவர் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சந்திப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முறியடிப்பதற்கும் ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதற்கமைவாக ஈரானிய உச்ச தலைவர் வளைகுடாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களுடைய இராணுவ தளங்கள் உங்களுடைய நாடுகளிலே இருக்கின்றன. இந்த இராணுவ தளங்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது உங்களுடைய வான்பரப்பும் துறைமுகங்களும் ஏனைய முக்கியமான தளங்களும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமைகளும் எங்களுக்கும் காணப்படுகின்றன. மேலும் உங்களுடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களுடைய அனைத்து தளங்களும் எங்களுக்கு சட்டபூர்வமான இலக்காகும். அத்தோடு நாங்கள் போரை விரிவுபடுத்துவதற்கு விரும்பவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நாங்கள் போரை விரிவுபடுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆனால் ஈரானுக்கு எதிராக செயற்படக்கூடிய எவராக இருந்தாலும் பிராந்தியத்திலே அவர் பாதுகாப்பை உணர மாட்டார். இந்த போருக்கான விலைகளை நிச்சயமாக அவர்களும் செலுத்துவார்கள். வளைகுடா நாட்டு தலைவர்களே, உங்களுடைய சமன்பாடுகளையும் கணக்கீடுகளையும் மாற்றிக்கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து தாக்கும் சகாப்தம் முடிந்து விட்டது. நாங்கள் போரை விரிவுபடுத்துவதற்கு விரும்பவில்லை. அதே நேரம் நாங்கள் ஒரு பொழுதும் தனியாகவும் இறக்க மாட்டோம் என ஈரானிய உச்ச தலைவர் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு அடிமை தலைவர்களுக்கும் துரோகிகளுக்கும் மிரட்டலான எச்சரிக்கை செய்தியை அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. அதாவது இந்த நீண்ட மிகப்பெரிய போரிலே ஈரான் வீழக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் ஈரான் ஒரு பொழுதும் தனியாக வீழாது. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கிய அடிமைகளையும் துரோகிகளையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் எதிரிகளையும் இணைத்துக் கொண்டே ஈரான் வீழ்ச்சி அடையும். நாங்கள் இறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் ஆக்கிரமிப்பாளர்களையும் அதற்குதவிய துரோகிகளையும் அடிமை அரபுகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டே அவர்களையும் முழுமையாக அழித்துக் கொண்டே நாங்கள் இறப்போம் என்று ஈரானிய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரான் இறுதி வரை கடைசி மூச்சு வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராகவும் அடிமை அரபுகளுக்கு எதிராகவும் துரோகிகளுக்கு எதிராகவும் போராடுவதற்கு தயாராகவே உள்ளது. மேலும் ஈரான் ஒரு பொழுதும் தனியாக இறக்கப் போவதும் இல்லை. அனைவரையும் அழித்துவிட்டு தான் இறக்கும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.